அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பழைய எதிரிகள் புதிய எதிரிகள் என எந்த கொம்பனாலும் திமுகவை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்று சூளுரைக்கும் நாள் முப்பெரும் விழா என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். வருகிற 17ஆம் தேதி கரூர் மாநகரின் புறவழிச்சாலையில் கோடாங்கிப்பட்டி என்ற இடத்தில் திமுகவின் முப்பெரும் விழா நடப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். பழைய எதிரிகள் புதிய எதிரிகள் என எந்த கொம்பனாலும் திமுகவை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என சூளுரைக்கும் நாள் முப்பெரும் விழா என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவலை பகிர்ந்து கொடுங்க. திமுக முப்பெரும் விழா வரக்கூடிய 17ஆம் தேதி கரூரில் நடைபெற இருக்கிறது. இந்த முப்பெரும் விழாவுக்கு அழைப்பு மடலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு மடலை தனது கட்சி தொண்டர்களுக்காக எழுதியிருக்கிறார். திமுகவினர் ஆண்டுதோறும் அண்ணாவினுடைய பிறந்தநாள், அதே போன்று திமுக தோற்றுவிக்கப்பட்ட நாள், தந்தை பெரியாருடைய பிறந்தநாள் என்று இந்த மூன்றையும் இணைத்து முப்பெரும் விழாவாக கொண்டாடுவது வழக்கம். அந்த வகையில இந்த ஆண்டு முப்பெரும் விழா கரூரில் கொண்டாடப்பட இருக்கிறது. இதற்காக அவர் முதலமைச்சர் கட்சியினுடைய தலைவர் என்ற அடிப்படையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு அழைப்பு மடலை எழுதியிருக்கிறார். அதில் இந்த முப்பெரும் விழாவை ஒட்டி முதலமைச்சருடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார். எந்த கொம்பனாலும் தொட்டு பார்க்க முடியாத கழகமாக திமுக இருப்பதாக முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். பல்நெடுங்காலமாக தொடர்ந்து மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய திமுக கழகத்தினுடைய முப்பெரும் விழா என்பது நம்மை நாமே ஊக்கப்படுத்திக் கொள்ளும் திருவிழா. அரிமா நோக்கு போல 75 ஆண்டு கால கழகத்தின் வரலாற்று தடத்தை பெருமிதத்துடன் திரும்பி பார்த்து அந்த லட்சிய பயணத்தை தொய்வின்றி தொடர்வதற்கான பாசறை என்றும் முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த முப்பெரும் விழா என்பது 75 ஆண்டுகால வரலாறு மட்டுமின்றி பழைய எதிரிகள் புதிய எதிரிகள் என எந்த கொம்பனாலும் திராவிட முன்னேற்ற கழகம் எனும் கொள்கை உறுதிமிக்க எக்கு கோட்டையை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்று உங்களில் ஒருவனான நானும் என்னுள் கலந்திருக்கும் உடன்பிறப்புகளான நீங்களும் சூளுரைக்கும் திருநாள் என்று முப்பெரும் விழாவுக்கு வரக்கூடிய தொண்டர்களுக்கு அழைப்பினை முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார். லட்சிய வீரர்களாக 2026 தேர்தல் களத்தில் வெற்றி வாகை சூடுவதற்கான முன்னோட்ட அணிவகுப்பு தான் இந்த முப்பெரும் விழா என்றும் முதலமைச்சர் அவர்கள் இந்த அழைப்பு மடலில் எழுதியிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.